இது எல்லாமே வசீகரண மை. காலகஹிரு காலயசு எனக்கு காற்றசாப் நான் தரிக்ஷேக் சரிக் நஹி புனர்கயோ சூத்ராபி சுப்போ சுப்போ. இதுதான் வசீகரண மை. இந்த வசீகரண மைனால் உபயோகம் வேண்டாம், நஷ்டம் வேண்டாம். இது எப்படி பண்ணுவாங்கன்றது உங்களோட கேள்வி. வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்ன வேணும்னா 3 வேணும்: மன நிம்மதி, உடல் நிம்மதி, தன நிம்மதி. இது இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வேணாலும் மனசுக்கு விட்டு போயிடும். என்ன நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, அது வசியம் பண்ணுறதுக்கு தனவசியம்னு சொல்லுவாங்க. அந்த தனவசியம் பண்ணுறதுக்கு இந்த மை நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தோம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அனுப்பியிருந்தோம். இந்த வெத்தலை மை போட்டு நாங்கள் பூஜையில் பார்த்துட்டு உங்களோடது எல்லாமே என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தெய்வனா பில்லி சூன்யமா, உங்களுக்கு யாரும் வசியம் பண்ணியிருக்காங்களா, இல்லை சாப்பிட்றதுல மறந்து ஏதாவது கலக்கி வச்சுருக்காங்களா, இது பொம்பளை வச்சுருக்காங்களா ஆம்பளை வச்சுருக்காங்க, என்னன்றது இருக்கிறது எல்லாமே இந்த மயிலை நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வசியம் பண்ண வந்துட்டு இப்போது இருக்கிறாங்க. சினி நடிகர்கள் இருக்காங்க, ஹீரோயின்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் வசியம் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் மையெல்லாம் கொடுத்துட்டு பண்ண முடியுமா? முடியாது. அது உங்களோட ஆசை. அழகு பார்த்துட்டு வேணும் வேணும்னு சொல்கிறது ஆசை. அந்த ஆசைக்காக எல்லாத்துக்கும் இந்த வசியம் பண்ணது யூஸ் ஆகாது. சாப்பாடு ஒரே வகையான சாப்பாடாக பல விதமான வெரைட்டிஸ் இருக்காங்க, நிறைய விதமான சாப்பாடு. மை அப்படிதான். மை ஒன்று தான், ஆனால் அதில் இருக்கிற மந்திரங்கள் இருக்கு. ஓகே. வா அனு வசியம் பண்ணுறது ஒரு மந்திரம், போ அனு பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம், வேணுமணி கிடக்கிறதுக்கு ஒரு மந்திரம், வேண்டாம் நாசனம் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம். வணக்கம், நமஸ்காரம். ஓம் நம சிவாய. ஓம் ஹைம் ஹீரீம் ஸ்ரீம் சகல காரிய சித்தி காராய ஸ்ரீவர்தமானாய நம. வசீகர சக்தி வசி தனவசிம் ஸ்திரீவசிம் கல்யாணவசிம் சகல ஜன ஆகர்ஷண வசிம் வசீகர சக்தி மந்திரம். ஓம் நம சிவாய. சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். பிளாக் மேஜிக் பற்றி பேசியிருந்தோம், ஏவல் பிள்ளி ஆவின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து வசியம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சார், நீங்கள் என்னென்ன மாதிரியான வசியங்கள்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? தெய்வ சக்தி நமோ நம, தெய்வ காரிய சித்தி நமோ நம. இது பார்த்துருந்தா மை. இந்த மை இது வெத்தலை. இந்த வெத்தலைக்குள்ள தெய்வ சக்தி இது எல்லாமே வசீகரண மை. சித்தாந்தம் சித்த யோகிதம். நக்ஷத்திரமாத்திரமக்ஷம் காலகஹிரு காலயசு எனக்கு காற்றசாப் நான் தரிக்ஷேக் சரிக் நஹி புனர்கயோ சூத்ராபி சுப்போ சுப்போ சுப்போ. இதுதான் வசீகரண மை. இந்த வசீகரண மைனால் உபயோகம் வேண்டாம், நஷ்டம் வேண்டாம். இது எப்படி பண்ணுவாங்கன்றது உங்களோட கேள்வி. இது ஃபஸ்ட்டு தயார் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இது ஒன்று இருக்கும். இது யாருனால தயார் பண்ண முடியாது, இது எங்கே கிடைக்காது. இந்த வசியம் வந்து 100க்கு 50% நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், 50% கிடத்துக்கு யூஸ் பண்ணலாம். மெயின் வந்து ஒரு காரணம், ஒரு வீட்டுக்காரி ஒரு பொண்டாடி பேச்சு கேட்கறக்காக, ஒரு பொண்டாட்டி ஒரு வீட்டுக்காரி பேச்சு கேட்கறக்காக, ஒரு மருமகள் ஒரு மாமியார் பேச்சு கேட்கறக்காக, வீட்டில் சண்டை சத்ரு இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஒரு மனுஷனை வந்து பல விதமான கஷ்டம் தனம் வேணும். வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்ன வேணும்னா 3 வேணும்: மன நிம்மதி, உடல் நிம்மதி, தன நிம்மதி. இது இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வேணாலும் மனுஷனுக்கு விட்டு போயிடும். அந்த தொழில், அந்த ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு வந்து உடல் நல்லா இருக்கணும்னா, மனசும் நல்லா இருக்கணும்னா தனம் வேணும். அந்த தனம் என்ன தொழில் செஞ்சால் தான் வரும். அந்த தொழிலோ என்ன நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, அது வசியம் பண்ணுறதுக்கு தனவசியம்னு சொல்லுவாங்க. அந்த தனவசியம் பண்ணுறதுக்கு இந்த மை நீங்கள் வந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு உங்கள் பேரில் சிறப்பாக பூஜை பண்ணுக்கோன்னு இந்த மை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு உண்டானது இந்த யந்திரங்கள் கொடுத்துருவேன். வசீகரணது இந்த மை எல்லாமே இதுக்குள்ளே வச்சு இப்படி வச்சுட்டு பிஸ்னஸ் விஷயமாக நான் உங்களுக்கு இந்த யந்திரம் கொடுத்துருவேன். இது நீங்கள் எடுத்து போய் ஒரு தட்டில் வச்சு 11 1 ரூபா காயின்ஸ் வச்சு துளசி இலா நவதானியம் 11 1 ரூபா காயின்ஸ் வச்சு இதுக்கு முன்னால் ஒரு விளக்கை வச்சு இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். காலகயிறு காலயசு எனுக்காற்ற சாப் நான் தரிக் ஷேக் சரிக் நஹி புனர்கயோ சூத்ராபி சுப்போ சுப்போ சுப்போ. இந்த மந்திரத்திலே டெய்லி 11 வாட்டி படித்து இதில் இருக்கிற மை అనేది நம்ம பொட்டு இப்படி வச்சுக்கோன்னு நீங்கள் ஒரு தொழிலுக்கு போனால் உங்களுக்கு தனம் అనేది இழுத்துகிட்டே இருக்கும், கட்டாக இழுத்துகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா,
நீங்கள் தர்மத்தோடு நீங்கள் தொழில் செஞ்சுட்டு தர்மத்தோடு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு தனம் கொண்டு வந்து கொடுக்க முடியும். எங்கள் விஷயத்தில் அசால்ட்டாக தப்பாக பண்ணிவிட்டு திருட விஷயத்தில் போயிட்டு வாவான்ட்டு இதெல்லாம் வேலை செய்யாது. இது அப்படி வச்சுக்கோன்னு இந்த வசீகரணம் இருக்கலாம். இது நீங்கள் ஃபோன் மூலிமா பேசினாலும் நான் உங்களுக்கு இதை அனுப்புவேன். நீங்கள் வந்து இந்த வெளிநாடுனாலும் எந்த ஊரானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் நேரடி பொள்ளாச்சி வடப்பள்ளி வந்தாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம். அந்த பணம் வர்றதுனால நீங்கள் கடனை கஷ்டம் எல்லாம் தீர்த்துக்கோன்னு நல்லா சாப்பிட்டு மனசு நிம்மதியாக வச்சுக்கலாம், உடல் நிம்மதியாக வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த மை வச்சு இந்த வெத்தலை மை போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து என்ன நஷ்டம் கஷ்டம் என்னென்ன நடக்குதோ எங்கெங்கே என்னென்ன ஆகுதோ அந்த விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க, என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தோம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அனுப்பியிருந்தோம். இந்த வெத்தலை மை போட்டு நாங்கள் பூஜையில் பார்த்துட்டு உங்களோட எல்லாமே என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு செய்வனா பில்லி சூன்யமா, உங்களுக்கு யாரும் வசியம் பண்ணியிருக்காங்களா, இல்லை சாப்பிட்றதுல மறந்து ஏதாவது கலக்கி வச்சுருக்காங்களா, இது பொம்பளை வச்சுருக்காங்களா ஆம்பளை வச்சுருக்காங்க என்னன்றது ஒரு மனுஷனை யார் என்கிட்ட கேட்குறாங்களோ அவங்கள பற்றி இருக்கிறது எல்லாமே இந்த மயிலை நான் கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு எல்லா விவரமாக சொல்லுவேன். சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்திருந்தால் உங்களுக்கு காட்டுவேன். வர முடியாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், வந்திருந்தால் காட்டுவேன். அப்படி யூஸ் பண்ணலாம் மை. இந்த மை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ரோட்டில் போகிற ஆளுகள் வந்து இப்போது ஒரு பொம்பளையே வசியம் பண்ணணும், ஒரு பொண்ணுன்னு நான் லவ் பண்ணிகிட்ருக்குது அது வசியம் பண்ணணும், ஒரு பொம்பளைனே நான் வசியம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. தப்பில்லை, நீங்கள் பொண்ணுன்னு வசியம் பண்ணுறது தப்பில்லை. பட்டு அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த பொண்ணு உங்களுக்கு காதலிக்கணும், நீங்கள் அந்த பொண்ணுன்னு காதலிக்கணும். உங்கள் 2 பேருக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு ஏதோ சண்டை சத்துரு ஆகி நீங்கள் பிரிஞ்சு போனாதான் அது வசியம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இருக்கிற எல்லாத்துக்கும் வசியம் பண்ண வேண்டாம். இப்போது இருக்கிறாங்க சினி நடிகர்கள் இருக்காங்க, ஹீரோயின்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் வசியம் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் மையெல்லாம் கொடுத்துட்டு பண்ண முடியுமா? முடியாது. அது உங்களோட ஆசை. அழகு பார்த்துட்டு வேணும்னு சொல்கிறது ஆசை. அந்த ஆசைக்காக எல்லாத்துக்கும் இந்த வசியம் பண்ணது யூஸ் ஆகாது. உங்கள்கிட்ட உண்மை இருந்தாதா, உங்கள்கிட்ட தர்மம் இருந்தாதா, உங்கள் பொண்டாட்டி சண்டை ஆகி உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட இருந்து சண்டை ஆகி நீங்கள் பிரிஞ்சு போய் உங்கள் பொண்டாட்டி உங்களோட பேச்சு கேட்காம அவங்களோட அம்மா அப்பா பேச்சுக்கள் கேட்டு போனால், உங்கள் வீட்டுக்காரு அவங்களோட அம்மா சொந்த ஆளுகள் அண்ணா அண்ணியோட பேச்சு கேட்டு போய் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருந்தாதான் அந்த மாதிரி இது கஷ்டப்படுற ஆளுகளுக்கு தான் இந்த வசிமை உபயோகம் கொடுத்துருவேன் நான். இது வச்சு நீங்கள் வாழலாம், அது உண்மை. அது இல்லாமல் எனக்கு பிரபாஸ் வேணும், எனக்கு விஜய் வேணும், எனக்கு அவங்க வேணும் இவங்க வேணும், சில ஹீரோயின்கள் பேர் வச்சுட்டு ஆளுகள் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்க வேணாம். அதெல்லாம் முடியாது. உங்கள்கிட்ட பழகிற ஆளும் உங்களுக்கு தூரம் ஆனாதான் புரிஞ்சிக்காமல் இருந்தாமல் சொல்லுங்கள். உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஹீரோ ஆகட்டும் கட்சிக்காராகட்டும் யாராகட்டும் நான் பண்ணி தந்துடுவேன். அதுக்கு உண்டானது இருக்குது. அது தர்மம். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மையினால் தன லாபம் வரும், ஆரோக்கிய லாபம் வரும், இந்த கல்யாண லாபம் வரும், கல்யாண வசியம் வரும். அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஒரு தொழில், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் கடை வச்சுருக்கீங்க, கடையை வந்து நல்லா லாபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பல விதமான யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த மாதிரியான மயிலா பயன்படுத்துறதுல என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது சார்? அதுதான் இப்போ நான் சொன்னலையே, இப்போ பாசிட்டிவ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் எந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நெகட்டிவ் வந்துட்டு கிடக்கிறது தானே. நீங்கள் இங்கிலீஷில் வந்து நெகட்டிவ் வந்துட்டு எதுக்கு இது வந்து பேடாக யூஸ் பண்ணுறது தாராளமாக. அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன். ஒரு பொண்ணுன்னு பார்த்துட்டு அவங்க காலடி மண் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட துணி எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தால் இந்த மை வச்சு இழுத்தரலாம். கண்டிப்பாக அது வசியம் ஆயிரும். அது நானும் பண்ணுவேன். அதுதான் பண்ணக்கூடாதான்னு மக்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி படுத்தலாம். ஒரு மனுஷன் வந்து கிடத்தரலாம், தொழிலில் நஷ்டத்தை கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஏதோ ஒரு இடம் வாங்க போயிட்டாங்க. போய் அட்வான்ஸ் கொடுக்குற டைமில் வேறு ஆள் வந்து அவனை அங்கே வந்து அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது, அங்கே பிஸ்னஸ் நடக்கக்கூடாது சொல்லி பொறாமல் பிடிச்சிட்டு இந்த வசியம் பண்ணி அவனை அங்கேருந்து வெளியே வந்து கெடுத்துருவாங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ட்டு கேஸ் ஆக விடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து பொம்பளை
வேற பொண்டாட்டினு ஆர்த்தாள் வந்து இழுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லவர்ஸ் அணி நிறையா விதமான வசியம் இருக்கு. இது வச்சு என்ன வேணும் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் மக்களுக்கு. நல்ல விதமான பண்ணுங்க, நல்ல விதமான வாழுங்க, நல்லது நடக்கும். இந்த அஷ்டதிக்பந்தன் மை வந்து நீங்க எப்படி செய்றீங்க? இந்த மயில் என்னென்ன பொருள்லாம் போடுறீங்க? இப்போ நீங்க வந்துட்டு நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா? கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ்ல சக்ஸஸ் ஆகுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மை பயன்படுத்தலாம்னா எல்லாத்துக்குமே விதவிதமான மை இருக்கா? இல்லை எல்லாமே ஒரே மை தானே? அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம்மா, மை வந்து உங்களுக்கு சாப்பாடு ஒரே வகையான சாப்பாடா பல விதமான வெரைட்டிஸ் இருக்கா? நிறைய விதமான சாப்பாடு. மை அப்படிதான். மை ஒன்று தான், ஆனால் அதில் இருக்கிற மந்திரங்கள் இருக்கு. ஓகே. எல்லாமே ஒரே மை தான். அந்த மயில வந்து வா அனு வசியம் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம், போ அனு பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம், வேணுமனு கிடக்கிறதுக்கு ஒரு மந்திரம், வேண்டாம் நாசனம் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம். இது வந்து எங்கே பார்த்து அங்கே கிடைக்காதோ யாரும் தயாரும் பண்ண முடியுது. இது தயார் பண்ணுற ப்ராசஸ் வந்து 101 நாளும் எங்களோட அகோரிகள் நாங்கள் உட்காந்துட்டு சில கட்டு நிபந்தனை பண்ணிவிட்டு நிஷ்ட நியமாலతో ராத்திரி 12 மணிலேருந்து வெளிக்காலைய 3 மணி வரைக்கும் பலவிதமான மந்திரங்கள் வச்சு ஓமங்கள் வலுத்துட்டு, இதில் வந்து 1000 வகையான மூலிகள் வச்சு ஓமம் வலுத்துட்டு அதில் நெய்யை ஊற்றி பலவிதமான மூலிகை எண்ணங்கள் ஊற்றி அதில் வந்து பானையில் வச்சு சாமி வசீகரணத்துக்கு ஒரு தாய் இருக்குது. மையன்ட்டு சும்மா கிடையாது, வசீகரணத்துக்கே ஒரு தாய் இருக்குது. வசீகர சக்தி ஸ்வர்வீஸ்வரி மகாபைரவி வசீகர சக்தினி. அந்த வசீகர மகாசக்தி திரிபுர சக்தி மகாதேவி அம்மவாரு. அந்த தேவிக்கு ராத்திரி குருகள் எல்லாமே நாங்கள் எல்லாம் கலந்துட்டு அந்த அம்மாவுக்கு உடலுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த மைனை நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு வர்றோம். இப்படி எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன அவங்களுக்கு சௌரியமாக இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வேணுமோ எதுக்காக வேணுமோ எனக்கு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரம் படித்து அது நான் கொடுத்துருவேன். அது நீங்கள் நேரடி வந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வர முடியாத ஃபோன் மூலியமாக ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னாதான் அதுக்கு உண்டான மந்திரங்கள் நாங்கள் சொல்லி உங்களுக்கு பூஜை பண்ணி சிறப்பாக நாங்கள் கொடுத்துட்றோம். அது நீங்கள் எடுத்து போயிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். அது நீங்கள் வச்சு தாராளமாக பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம். 100%, 100க்கு 100% இது நீங்கள் ஜெயிக்கும். இது அதிகமாக நான் வந்து இந்த சினி நடிகர்களுக்கு அவங்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாங்குறாங்க சார்? மக்களுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் எப்படி வரும்? சும்மா வருமா? பல கோடிகள் வச்சுட்டு சினி எடுத்து படம் எடுத்து ஃபாலோ ஆகணுமன்னா அது சக்ஸஸ் ஆகணுமன்னா பூஜா, இந்த ஜூனியர் என்டிஆர் எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு பெரிய பழக்கம், எங்களுக்கு பெரிய பழக்கம். எங்கள்கிட்ட வந்து சிறப்பான பூஜைகள் பண்ணிவிட்டு இந்த மை எல்லோரும் வைக்கிற மாதிரி கண்ணில் வச்சுக்க மாட்டாங்க, கை தங்க வச்சுக்க தலைக்கே உடலில் ஏதோ ஒரு இடத்துல தேய்ச்சி விட்டால் போதும். அவங்களுக்கு எல்லாமே பூஜை பண்ணி இது எல்லாம் கொடுத்தா பர்சனலாக யூஸ் பண்ணிக்கொண்டு படங்களை எடுத்து ஷூட்டிங் எடுத்துட்டு வெற்றி ஆகிட்டு மக்களுக்கு வெற்றி ஆகும்போது ஃபேன்ஸ் ஃபாலோவிங் ஜாஸ்தி. இந்த மை வந்து எப்படி பயன்படுத்தலாம்? நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து எத்தனை நாட்களில் நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம்? 3 நாள் நீங்கள் எங்களுக்கு எடுத்துக்க உடனே உங்களுக்கு பூஜை பண்ண வச்சது 3 நாள்லனே. இது வந்து நீங்கள் மூஞ்சில் வச்சுக்க வேண்டிய அவசரமும் இல்லை, கண்ணுக்கு வச்சுக்க வேண்டிய தேவையே இல்லை. உங்கள் தலையிலேருந்து அடிக்கால் வரைக்கும் ஏதோ இடத்துல கொஞ்சம் இங்கே தேய்ச்சிக்கலாம், தலைக்கு தேய்ச்சாலும் போதும். நீங்கள் என்ன காரியம் நினச்சி போகிறீங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சும்மா டெய்லி வச்சுக்க வேண்டிய அவசரமும் இல்லை. ஒரு காரியத்துக்காக ஒரு வெற்றிக்காக நீங்கள் தேய்ச்சிட்டு போனால் வச்சா நீங்கள் எத்தனை வாட்டி வச்சாலும் தேவையில்லை, சம்மந்தம் இல்லை. ஒரே வாட்டி வச்சா அதோட பவர் 3 நாளில் உங்களுக்கு 100% ரிசல்ட் காட்டி வெற்றி ஆகிருக்கு. இதில் என்னென்ன மாதிரியான மூலிகைகள்லாம் நீங்கள் போடுறீங்க சார் இந்த வசிய மயில? பலவிதமான மூலிகள், 1001 மூலிகள். இந்த மூலிகள் வந்து ஒரு மூலிகை ஒரு பேர். ఇక அந்த పేరుகள் எல்லாமே சொல்லணுమన్నా నల్ల ఉసిరి, తెల్ల ఉసిరి, తెల్ల జిల్లేడు, நாகபந்தனா, வசீகர பந்தனா, ருத்ராட்சி வேறு. இங்கே பேர்கள் சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய இருக்குது. அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் தந்துடுறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க.
சரியா, அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே காய வச்சு ஓமத்தில் போட்டு ஒரு நாள் போட முடியாது. இந்த 1001 மூலிகள் 101 நாள் நாங்கள் ஓமம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு நாளும் ஒரு 10 விதமான மூலிகள் போட்டு அப்படி 1001 வர்றது வரைக்கும் பண்ணி தான் இதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே சார், இந்த மையை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இது தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க சார் உங்கள் ஆசிரமத்தில்? நாங்கள் அநாதைகளுக்கு தர்மம் தானம் சேவைகள் பண்ணி இந்த உலகத்தில் இந்த பேய் பிச்சாச்சி, இந்த செய்வன், இந்த பில்லி சூன்யம், இந்த யாவல் நிறைய பேருக்கு தெரியாமல் இதுலேருந்து எப்படி வரணும், இந்த பிரச்சனைலேருந்து எப்படி காப்பாற்ற முடியும்னு தெரியாமல் பல விதமான இடத்துக்கு போய் பல பணங்கள் நஷ்டமாகி கஷ்டங்களாகி கடவுள் மேலே வெறுத்து போகிறாங்க. யாரும் நம்பணும் யாரும் நம்பக்கூடாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு நாங்கள் சேவைகள் செஞ்சிடறோம். செய்வனுக்கு பில்லி சூன்யத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்னோடய ஆசனத்தில் உட்காந்துட்டு அவங்களுக்கு வர்ற ஆளுகளுக்கு பூஜை பண்ணி எங்கள் இடத்துல ஹோமம் பூஜை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு காப்பாற்றிட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்துட்டு நாங்கள் சேவை செஞ்சிடறோம். செஞ்சுட்டு திரும்பி மறுபடியும் அவங்களுக்கு யார் பண்ணாலும் வராத அளவுக்கு 100 வருஷம் வரைக்கும் குழந்தை குட்டியோட வருஷமாக வராமல் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து நாங்கள் காப்பாற்றுறோம். அதுக்கு அவங்க வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல. வரலைனாலும் ஆன்லைன் மூலியமாக இந்த யந்திரங்கள், அம்பவார யந்திரங்கள், வசீகரண யந்திரங்கள், வசீகரண மைகள், அஷ்ட திக்பந்தன கவச்சங்கள், அஷ்ட திக்பந்தன இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் 3 வகையான மந்திர சக்திகள், மகாமைகள், மந்திரம் பண்ண எலுமிச்சு பழங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்கறதுனால, இந்த மையெல்லாம் கொடுக்கறதுனால, நீங்கள் வீட்டில் வைக்கிறதுனால துஷ்டசக்தி நிர்மூலனம், செய்வன் நிர்மூலனம், வசீகர ஆகர்ஷணம், தனலாபம், ஆரோக்கிய லாபம், குடும்ப லாபம், சகலம். நீங்கள் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லா விதமான கஷ்டங்களுக்கு நாங்கள் தீர்வு பண்ணுறோம். உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக அனுப்புகிறோம். உங்களால் அந்த பொருள் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாத இடத்துல நாங்கள் வாயால் மந்திரங்கள் மூலியமாக கூட, நீங்கள் வெளிநாடு இருந்தாலும் இங்கே இருந்தாலும் மந்திரங்கள் மூலியமாக கூட, ரெமெடிகள் மூலியமாக கூட உங்களுக்கு ஒரு வலிமா காட்டி நாங்கள் காப்பாற்றுறோம். எனக்கு அதிகமாக தமிழ் வராதம்மா, எங்களுக்கு எல்லாமே தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே நாங்கள் எல்லாம் காசி இந்த மாதிரி விஷயங்கள் சிவபக்தர்கள், அகோரிகள். இது இந்த இந்த மாதிரி விஷயங்களில் எது வேணாலும் நாங்கள் உங்களை கொடுத்து ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் மெயின் வைத்தியம், அகோர வைத்தியம். உடலில் என்ன நோய்கள் இருந்தாலும் மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான தீர்வுகள் இயற்கை மூலியமாக கூட நாங்கள் காப்பாற்றுற எங்களோட ஆசிரமம் போலாச்சு வந்தால் அங்கே வைத்தியம் வச்சு வடப்பாலை வச்சு கூட உங்களுக்கு மூலிகை வைத்தியம் கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்றுறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் நல்லா இருக்கணும். சிவனுகிரம் சாஸ்திராது எல்லாத்துக்கும் இருக்கணும். என்ன வேணுமன்னாலும் கண்டிப்பாக வேணும். நிறைய பேர்களுக்கு நாங்கள் பார்த்து காப்பாற்றிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுனாலும் நீங்கள் வெக்கப்பட வேணாம், கவலைப்பட வேணாம், வருத்தப்பட வேணாம். பல விதமான இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஏது உண்மை ஏது போயன்னு தெரியாமல் நீங்கள் பல விதமான ஓச்சலில் இருக்கலாம், இருக்கிறீங்க. நீங்கள் அதெல்லாம் வேணாம். இது நம்பிட்டு வாங்க. உண்மை உங்களுக்கு யார் செஞ்சாலும் என்னன்றதை கண்டு காட்டுறேன். உங்களோட பிரச்சனைகள் நான் நிறைவேற்றுறேன். உங்களுக்கு நான் என்ன இடத்துல நான் காப்பாற்றி உங்களுக்கு ஒரு வாட்டி நம்பிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜெயம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தீர்காஷ்மான் பவா, தீர்கசுமங்கலி பவா, லக்ஷ்மி கட்டாட்ச பிராப்தி அஸ்து.